முக்கியமானது அவனுடைய தசைகளும் எலும்பும் தான். என்னைக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருதோ அன்னைக்கே உயிர் போயிடுச்சு. என்னைக்கு யூ ஆர் டிபெண்ட் ஆன் மற்றவங்களை நடக்க முடியாம ஸ்டேஜுக்கு போனா அது ப்ராப்ளம். சார்கோபீனியா கூகுள் பண்ணி பாருங்க. சார்கோபீனியானா மசில் வேஸ்ட் ஆகிறது. ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது எலும்பு சுத்தமா சாஃப்ட் பட்டர் மாதிரி ஆயிடும். அந்த கடினமான எலும்பு சாஃப்ட் ஆயிடும். ஏன் இது சொல்ல வரேன்னா, 30 வயசுலயும் 40 வயசுலயும் நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோமோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் 70 and 80 years. அதனால இந்த தசைகளை தளர்ச்சியாக விடாதீங்க. அப்புறம் எலும்பு சக்தி வாய்ந்த இருக்கணும்னா சன்லைட் வேணும். ஸோ 20-30 வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணுறதும் வெளியில் போய் நின்று சன்பாத் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். சார்கோபீனியாவும் ஆஸ்டியோபோரோசிஸும் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்டு லங்கு எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும். ஸோ அதனால்